குட் மார்னிங் மாணவர்கள். இப்போ நம்ம 12th மேக்ஸில் நம்ம அணிகள் சாப்டரில் பயிற்சி 1.1ல் இப்போ நம்ம 3வது சம் பார்க்குறோம். அதில் ஏற்கனவே 2 சம் போட்டு முடிச்சிட்டோம். இப்போ 3வது சம்மில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 1/3 2 2 1 -2 1 2 1 -2 2 இந்த ஒரு அணி கொடுத்துருக்காங்க. இந்த அணிக்கு என்ன கண்டுபிடிக்கணும், ஷேர் பண்ணி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம 3x3 இருந்தால் அது ஒரு மெத்தடாக போடலாம், 2x2 ஒரு மெத்தடாக போடலாம். இங்கே கொடுக்கப்பட்ட அணி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 3x3 இருக்குது. அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுறோம், இந்த அணிக்கு வந்து பேர் கொடுத்துருக்கணும். பேர் கொடுத்துருக்காங்களான்னு பாருங்கள். பேர் கொடுக்கல, அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், A = 1/3 இந்த அணி அப்படியே எடுத்து எழுதிக்கிறோம். திரும்ப என்ன பண்ணுறோம், நம்ம இந்த ஏங்கிற அணிக்கு நம்ம அஜெண்ட் ஆஃப் மேட்ரிக்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம முன்னாடி மாறிலி கொடுத்துருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணுறோம், இந்த அணியில் உள்ள வரிசைகள் மட்டும் எத்தனை பார்க்கணும். அதை வரிசைகள்னால் நிறைய வச்சு தான் நம்ம வந்து வரிசைகளை வந்து தீர்மானம் செய்வோம். அப்படி இருக்கும்போது ஃபஸ்ட்டு நிறை 1 2 3, அப்போ 3 நிறைகள் இருக்குது. அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3ஆல் பிரிக்கிங்க, பகுதியில் மட்டும். அதுக்கு அடுத்து பார்க்கும்போது நம்ம இது ஒரு ஷார்ட்கட் மெத்தடில் இதை நம்ம ஷேர் பண்ணி கண்டுபிடிக்க போகிறோம். அது எப்படி சார் கண்டுபிடிக்கிறோன்னா, நடுவில் இருக்கிற அந்த 1 அந்த நம்பரை முதல்ல எழுதிக்கிங்க. 1, அதுக்கு அடுத்தது 2 வரிசையில், அடுத்து திரும்ப 1 2 -2 திரும்ப 1, அந்த மாதிரி ஆரம்பித்த இடத்துலையே திரும்பவும் நம்ம முடிக்கணும். அது மாதிரி செஞ்சால் ஓரளவுக்கு ஈஸியாக செய்யலாம். அல்லது இல்லைன்னா சிற்றணிக்கோவை மூலயமா நம்ம மைனர் மேட்ரிக்ஸ் மூலயமா மொத்தமாக கண்டுபிடிக்கணும். அதுவும் ஈஸி தான், இதுவும் ஈஸி தான். அதை விட பார்க்கும்போது இது கொஞ்சம் பெட்டராக இருக்கும். அதனால தான் உங்களுக்கு இந்த முறையில் உங்களுக்கு சொல்லித்தரேன். சரி, இப்போ இதை போட்டது பிறகு நம்ம அடுத்துக்கு கீழே வரோம். -2 2 1 -2, அதே மாதிரி 2 1 2 2 திரும்ப மேலே எழுதினேன். அதே வரிசையில் உள்ள 1 2 -2 1 மேலே எழுதினேன். அதே அந்த நம்பர்ஸ் அப்படியே எழுதிக்கிறோம். இதுக்கு நம்ம என்ன பண்ணணும், இந்த ஏங்கிற அணிக்கு நம்ம அஜெண்ட் ஆஃப் ஏ தான் கண்டுபிடிக்க போகிறோம். இந்த ஆண்டை நம்ம என்ன பண்ணுறோம், அஜின்னு போட்டுக்கிறோம். அஜெண்ட் ஆஃப் ஏன்னா இதுக்கு நம்ம ட்ரான்ஸ்போஸ் கண்டிப்பாக செஞ்சாகணும். அப்போ ஈக்குவல் போட்டு 1/9 அப்படி போட்டுங்க. திரும்ப நம்ம என்ன பண்ணுறோம், இதுக்கு கிராஸ் மல்டிப்ளைஸ் பண்ணுறோம். அதாவது பார்த்திங்கன்னா சிற்றணிக்கோவை வாயிலாக நம்ம வந்து இதை வந்து மதிப்பு கண்டுபிடிக்கிறோம். சிற்றணிக்கோவைனா இப்போ இந்த 4 நம்பர்ஸ் மட்டும்தான் எடுக்கணும். அதுதான் சிற்றணிக்கோவை. அது வந்து 2x2 வடிவில் இருக்கணும். அதாவது 2/2ங்கிற மேட்ரிக்ஸில் இருக்கணும். அப்போ நம்ம எப்படி இருக்கணும், ஃபஸ்ட்டு முதன்மை மூலைவிட்டத்தை பெருக்கிறோம். குறிகளை பொறுத்தவரையும் இங்கே என்ன பார்க்குறோன்னா, குறிகள் தான் இங்கே முக்கியம். இங்கேயும் ப்ளஸ் இங்கேயும் ப்ளஸ்ன்னா ப்ளஸ் போட்டுங்க. அப்போ 1 2 பெருக்குன்னா 2. அதுக்கு அடுத்தது இரண்டாவது மூலைவிட்டத்தை எப்படி பெருக்கிறோம். அது பெருக்கும்போது எப்படி கிடைக்கும், இங்கே மைனஸு இங்கே ப்ளஸ் இருந்தால் மைனஸ் இன்ட்டு ப்ளஸ், ப்ளஸ்ன்னு வந்தால் நம்ம மாற்றி மைனஸ்ன்னு போடணும். சப்போஸ் மைனஸ் வந்தால் ப்ளஸ்ன்னு போடணும். இப்போ இங்கே பாருங்கள், மைனஸ் இங்கே ப்ளஸ் இருக்குது. அப்போ மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் வரும், மாற்றி ப்ளஸ்ன்னு போட்டுக்கணும். அப்போ 2 2 4 இந்த மாதிரி வந்துடும். அதே மாதிரி இது முடிச்சோன்னே திரும்ப இங்கே வரும். 2 1 பெருக்குன்னா 2ன்னு வந்துடுங்க. திரும்ப இந்த இரண்டாவது மூலைவிட்டத்தை பெருக்கிறோம். ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் வரும். அப்போ ப்ளஸ்ன்னு மாற்றி போட்டுங்க. 2 2 4. திரும்ப இங்கே பார்க்குறோம், 2 2 4 மைனஸ் மைனஸ் ப்ளஸ்ஸாக மாறும். இப்போ 2 2 4 ஆகும். இப்படி பெருக்கும்போது 1 1 -1 -1 வந்துடும். திரும்ப இங்கே வந்துடும் கீழே. இப்போ மைனஸ் இங்கே இருக்குது, இங்கே ப்ளஸ் இருக்குது. அப்போ 2 1 பெருக்குன்னா -2. அப்புறம் இரண்டாவது மூலைவிட்டத்தை பெருக்கும்போது இங்கே ப்ளஸ் இங்கே ப்ளஸ், அப்போ மைனஸ் போட்டாகணும். அப்போ 2 2 4ன்னு வந்துடும், -4. திரும்ப முதன்மை மூலைவிட்டத்துக்கு இங்கே வரும். 2 2 பெருக்குன்னா 4 இங்கே வந்துடும். இப்படி பெருக்கும்போது இரண்டாவது மூலைவிட்டத்தில் 1 1 பெருக்குன்னா 1, அது -1 வந்துடும். இது வந்து ப்ளஸ் தான் இருக்குது, 1 2 2. இரண்டாவது மூலைவிட்டத்தை பெருக்கும்போது இங்கே ப்ளஸ் இங்கே மைனஸ், அப்போ மாற்றி ப்ளஸ் போட்டுங்க. 2 2 பெருக்குன்னா 4. அதன் பிறகு இப்போ இந்த 2 பெருக்குன்னா 4. திரும்ப இப்படி பெருக்கிறோம், 1 1 1 -1ன்னு வந்துடும். திரும்ப 1 2 2 -2. திரும்ப இப்படி பெருக்குன்னா நமக்கு 2 2 4. ஆனால் என்ன 4 -4ன்னு போட்டுக்கணும். ஏன்னா ரெண்டுமே ப்ளஸ்ஸாக இருக்கிறதுனால இங்கேயும் ப்ளஸ் இங்கேயும் ப்ளஸ், அப்போ +2. இந்த பக்கம் பெருக்கும்போது நமக்கு என்ன கிடைக்கும் பார்த்தீங்கன்னா, இங்கே மைனஸ் இங்கே ப்ளஸ், அப்போ மாற்றி ப்ளஸ் போட்டுங்க. 2 2 பெருக்குன்னா 4. இப்படி நம்ம முடிச்சுக்கிறோம். மேலே பவர் அஜெண்ட் மேட்ரிக்ஸ் ட்ரான்ஸ்போஸ் சிம்பிளை போட்டுருங்க. அதன் பிறகு இந்த 1/9 அப்படியே போட்டுங்க. இந்த மதிப்பெல்லாம் நம்ம என்ன பண்ணுறோம், இப்போ இப்படி எழுதணும். 2 4 கூட்டினா 6, இது 2 கூட்டினா 6, இது 4 1 போச்சுன்னா 3. ரெண்டுமே ஒரே குறி இருந்தால் அப்படியே மைனஸ் குறியை போட்டுவிட்டு அந்த கூட்டிக்கணும் நம்பரை 6. இந்த 4 1 போச்சுன்னா 3ன்னு வந்துடும். 2 4 கூட்டினா 6ன்னு வந்துடும். அதன் பிறகு 4 1 போனால் 3, 4 2 ஒரே சமமான குறியாக இருக்கிறதோட -6 போட்டுங்க. திரும்ப இது 2 கூட்டினா 6. மேலே நம்ம மறக்காமல் ட்ரான்ஸ்போஸ் சிம்பிளை போட்டுங்க. அதன் பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், ஈக்குவல் போட்டுட்டு 1/9 அப்படியே போட்டுங்க. இதில் ஏதாவது காமனாக எடுக்க முடிஞ்சால் நம்ம எடுத்துக்கலாம்.
ஏன்னா இங்கே பாருங்கள் இது 6, இங்கேயும் 6, இங்கே 3, இங்கே -6 3 6 இருக்குது, இங்கே 3 -6 6 இருக்குதுல, இதுக்குள்ளே கண்டிப்பாக நம்ம என்ன இருக்கும், நம்ம 3 எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. பொதுவான ஒரு நம்பர் எடுக்கலாம். இப்போ பொதுவான நம்பர் என்ன, இதில் 3, அந்த 3 வெளியே எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் கீழே 1 இப்படி வச்சிங்க, இப்படி 3 எடுத்தாச்சுன்னா 2, திரும்ப பெருக்கி பாருங்கள், 2 3 பெருக்குன்னா 6 வரும். அதேமாதிரி இங்கே 3 எடுத்தாச்சுன்னா இந்த இடத்த என்ன இருக்கும், 2 இருக்கும், 2 3 6. அங்கே 3 எடுத்தாச்சுன்னா 1 வரும். இங்கே 3 எடுத்தாச்சுன்னா என்ன இருக்கும், -2, இங்கே 1, இங்கே 2 வந்துடும், இங்கே 1 வந்துடும், -2 வரும். என்ன வரும், இங்கே 3 எடுத்தாச்சுன்னா எத்தனை வரும், 2 தான், 2 3 6. திரும்பவும் நம்ம ரீப்ளேஸ் பண்ணி பார்த்தா அந்த ஆன்சர் தான் கிடைக்கும். இப்போ 1 3 3 3 9 இப்படி அடிச்சிடும். கேன்சல் பண்ண போக உங்களுக்கு என்ன கிடைக்கும், 1 போய் 3 இப்படி கிடச்சிடும். அதன் பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், இந்த அணியை எழுதுகிறோம். எப்படி எழுதுகிறோம் பாருங்கள், 2 திரும்ப எந்த மாற்றம் செய்யலை, 2 2 1 -2 1 2 1 -2 2 இப்படி எழுதிட்டு ட்ரான்ஸ்போஸ் சிம்பிளை பண்ணுறோம். இப்போ நம்பரை பொறுத்த வரைக்கும் நம்ம எதுவும் ட்ரான்ஸ்போஸ் பண்ண முடியாது, அப்படியே தான் இருக்கும். இப்போ ட்ரான்ஸ்போஸ்னால் என்ன அர்த்தம் அப்படின்னா, நிறைய இந்த மாதிரி கிடைமட்டமாக இருக்கக்கூடிய நிறைய வந்து நம்ம செங்குத்தாக எழுதலாம் அப்படி, அல்லது நிரலை வந்து செங்குத்தாக உள்ள நிரலை கிடைமட்டமாக எழுதலாம், எப்படி வேணாலும் எழுதலாம். அதுக்கு பேர் தான் ட்ரான்ஸ்போஸ் சொல்கிறாங்க. அப்படி பார்க்கும்போது நம்ம இப்போ என்ன பண்ணுறோம், அந்த செங்குத்தான இந்த உள்ள நிரல்களை நம்ம அப்படி கிடைமட்டமாக எழுத போகிறோம். 2 -2 1 இந்த மாதிரி எழுத போகிறோம். 2 -2 1. அதே மாதிரி இந்த நிரலை வந்து 2 1 -2 இப்படி எழுதுகிறோம். இங்கே 1 2 2 இப்படி எழுதி முடிக்கிறோம். நமக்கு தேவையான என்ன வந்துடுது உங்களுக்கு பார்த்திங்கன்னா, உங்களுக்கு சேவ் பண்ணி கிடச்சிடுது, அல்லது அஜெண்ட் ஆஃப் ஏங்கிற அணி உங்களுக்கு கிடச்சிடுது. இந்த அணிக்கு பேர் தான் உங்களுக்கு சேர்ப்பணின்னு போடலாம், அல்ல அஜெண்ட் ஆஃப் ஏன்னு போடலாம், அல்லது ஏஐஜே ட்ரான்ஸ்போஸ் அப்படின்னு போடலாம். இவ்வளோ தான் இந்த கணக்கு முடிந்தது. இனி நம்ம அடுத்த கணக்கு பார்க்கலாம்.